Please remind me about the recording. So, okay, it's a vision only, but again, for people who have not come to be useful. So, we were talking about the Vidya. The Vidya Vibhaktila, நம்ம சிலதெல்லாம் பார்க்கும்போது என்ன பார்ப்போம்? For example, மெயினா அபித்தக, பரித்தக. Okay, அபித்தக, பரித்தகனா, அபித்தகனா in all 4 directions. Paritahana surrounding, that is also in all directions. Then there are prati agachati. Okay, towards. அப்படின்னு சொல்றோம். Then there are some extra words that you need not இப்ப நம்ம படிக்க வேண்டாம், பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சமயா, நிக்கஷா, இதெல்லாம் நியர். அப்புறம் there is one thing, ha, the திக் அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த திக்கு அப்படின்னா நம்ம தமிழ்ல எல்லாம் வந்து அந்த சினிமாலெல்லாம் இது என்ன கொடுமைடா அப்படின்னு சொல்லுவா. இல்லாட்டா என்ன இது ரொம்ப மோசமா இருக்கு, ஃபை அப்பான்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. எனக்கு வந்து இவ்வளவு கேவலமான ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றதுக்கு அந்த எக்ஸ்கிளமேஷனை முதல்ல யூஸ் பண்ணிக்கிறேன். திக் ஏஷக மனுஷ்யக துராச்சாரக அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள், நானா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த மனுஷன் வந்து ஹஸ் காட் நோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அட் ஆல். ஓகே, அப்ப அப்படி சொல்லும்போது திக் அப்படின்னு ஃபை அப்பான் தட் மேன். இந்த மனுஷன் வந்து நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை, ஹேட்ரடோட நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி அதே மாதிரி தீஸ் ஆர் சம் திங்ஸ் விச் வி ஆர் யூசிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு இப்போ சந்திரக, இப்போ மூன் வந்து சந்திரக. இப்போ நக்ஷத்ராணினா ஸ்டார்ஸ். இப்போ பரித்தக நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ சந்திரனை சுற்றி என்ன இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னா இப்ப நம்ம சந்திரம். ஓகே, நட்சத்திராணி எது இருக்கிறது? நட்சத்திராணி. யாரை சுற்றி? சந்திரனை சுற்றி. சரி, இத தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணினீங்கன்னா சந்திரனை சுற்றி தான் வருது. அப்ப சந்திரனுக்கு தான் அந்த ஐ வருது. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நம்ம தமிழ் மூலமா படிக்கிறவங்க ஐங்கிறத வச்சுக்கோங்க. ராமனை, ஓகே, சந்திரனை அப்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னா துத்தியா விபக்தி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நியாயமா அப்படிலாம் படிக்க கூடாது. சான்ஸ்கிரிட்ட யூ ஹாவ் டு லேர்ன் இட் ஆஸ் சான்ஸ்கிரிட் ஒன்லி. பட் இங்கிலீஷ் நீங்க படிச்சேன்னா இட் வில் நாட் பி கரெக்ட். இப்போ நம்ம தமிழ்ல சொல்ல முடியும், சந்திரனை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? சந்திரம் பரித்தக. இந்த சந்திரகங்கிறத துத்தியா போடுறோம். சந்திரம் பரித்தக நக்ஷத்ராணி சந்தி. இதே நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எப்படி போடுவோம் நம்ம? The moon is surrounded by the stars. Sorry. இப்ப பைன்னு வந்தாலே நமக்கு வந்து நியாயமா திருப்தியா வரணும். சோ எங்களோட குமார் சார்னு எங்களுக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லுவார், எப்பொழுதுமே நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து பண்ண பார்க்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் அன் இந்தியன் லாங்குவேஜ். எனி இந்தியன் லாங்குவேஜ் வில் பி adaptable to Sanskrit, not a foreign language. ஸோ நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்பொழுது நிறைய தப்புகள் வரும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் அது காமனான லாங்குவேஜ், அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் இப்போ நம்ம விபக்தியை போடும்பொழுது, நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சந்திரம் பரித்தக நக்ஷத்ராணி சந்தி. அதே மாதிரி மந்திரம் பரித்தக விருக்ஷாக சந்தி. கரெக்டா? ஸோ அப்புறம் வந்து கிருஷ்ணம், இப்போ கிருஷ்ணரை சுற்றி கோபிகைகள் இருக்கிறார்கள். அப்ப கிருஷ்ணம் பரித்தக கோபிகாக சந்தி. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ அபித்தக நாலா பக்கத்துலயும் ஒரு 4 டைரக்ஷன்லயும் இருக்கு. அப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுல நாலா பக்கத்துலயும் அவங்க என்ன வச்சிருக்காங்க? மரங்கள் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அதை எப்படி சொல்றோம்? வித்யாலயம் அபித்தக
vrikshaha santi. So these are some words which we have to see. So இதுலயே வந்து both sides, இப்போ ரெண்டு பக்கத்துலயும் இருக்கா அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து உபயத்தக. இப்போ உபயத்தக, இப்போ ரோடு இருக்கு, ரோடுக்கு வந்து ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ரோடுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மார்க்கம். மார்க்கம் உபயத்தக விருக்ஷாஹ சந்தி. Are you able to follow me? Yes, ma'am. Yes, madam. Okay. புரியலைன்னா கேட்டுருங்கோமா? புரியலைன்னா மட்டும் கேட்டுருங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன சொல்லுங்க. அபிதக பரிதக ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தான். பட் பர்டிகுலர் எந்த சென்ஸ்ல அதை உபயோகப்படுத்தணும்? அபிதக எந்த சென்ஸ்ல பரிதக உபயோகப்படுத்தணும்? அதுதான். அதாவது ஆல் சைட் சரௌண்டிங்கா இருந்ததுன்னா, இப்போ நம்ம டைரக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரவுண்ட்ல இருக்கேன், ஒரு கிரவுண்ட்ல இருக்கேன், அந்த கிரவுண்ட சுத்தி ஒரு வேலி போட்டிருக்கா வச்சுக்கோ அப்படின்னா அபிதக. இல்ல இல்ல, அத வந்து ஃபுல்லா வந்து போட்டிருக்கா அப்படின்னு சொன்னா சரௌண்டிங் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகே ஓகே. இப்போ வந்து நான் வந்து நிக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கா, ஒரு போலீஸ் இருக்கா, பின்னாடி ஒரு போலீஸ் இருக்கா, லெஃப்ட்ல ஒரு போலீஸ் இருக்கா, ரைட்ல ஒரு போலீஸ் இருக்கா அப்படின்னு சொன்னானா அப்ப நம்ம 4 டைரக்ஷன்ல இருக்கா. புரியுதா? ஓகே. டைரக்ஷன் என்னன்னா பரிதக. அப்போ அபிதக. அபிதக. ஓகே. அபிதக பரிதக இஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஓகே. நாலு பக்கம், நாலா பக்கமும் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? ஓகே. நாலா பக்கமும் இருக்கா அப்படின்னா, எல்லா பக்கமும் இருக்கானா பரிதக. புரியுதாமா? ஓகே ஓகே. ரெண்டு பக்கம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா உபயத்தக. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, புரியுது. நன்றி. எஸ், எனிபடி எல்ஸ்? ஓகே. இப்போ உபயத்தக அதான் நான் சொன்னேன், மார்க்கம் உபயத்தக விருக்ஷாஹ சந்தி. அப்புறம் இந்த வினா அப்படிங்கிறது, இந்த வினாங்கிற இந்த வேர்டு வந்து வினா, தட் இஸ் ஆல்சோ an உபபதம். அப்போ அந்த உபபத விபக்தியும் நம்ம இது ஏன்னா இது வந்து விபக்தியில நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இப்போ வந்து வினா அப்படிங்கிறது வந்து வித்தவுட், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வித்தவுட், அது இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வினா வந்து துத்தியாலையும் வரும், திருத்தியாலையும் வரும், பஞ்சமியிலையும் வரும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எதுல வந்தாலும் நம்ம வந்து ஓகே இட் இஸ் ரைட். மேடம் சொல்லியிருக்கா, துத்தியால சொன்னாலும் துத்தியாலையும் வரும், திருத்தியாலையும் வரும், பஞ்சமியிலையும். ஸோ வினா, இப்ப ஜலம் வினா மீனாக நா ஜீவந்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜலம் வினா தண்ணீர் இல்லாமல், மீனாகா மீன்கள், நா ஜீவந்தி வாழ்வதில்லை, நா ஜீவந்தி வாழ்வதில்லை. Anybody has any doubt in this? No doubt? Okay. இப்போ நீர் இல்லாமல் வாழ முடியாதுன்ற எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது வாழ்வதில்லை. இப்ப நான் ஜீவந்தி தானே சொன்னேன். ஓகே. நான் யூஸ் பண்ண வேர்டை மட்டும் நீங்க பாருங்க. ஓகே. நான் சப்னோதி ஜீவித்தும், இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாழ முடியாது அப்படின்னா நான் எப்படி சொல்லணும்னா, ஜலம் வினா மீனாகா ஜீவித்தும் ந சக்னுவந்தி அப்படின்லாம் சொல்லணும். ஓகே. So there are many words coming in between. நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம தீட்டக அந்தி தான் படிச்சிருக்கோம், நம்ம இன்னும் துமுனு அதெல்லாம் நம்ம படிக்கல. ஓகே. So let us just keep what we know. நம்ம இது வரைக்கும் let us go from known to unknown. ஓகே. முதல்ல நம்ம unknownக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். From easy to difficult, that is only the path of learning. இப்போ நீங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்லோகம் தெரியும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஸ்லோகத்துல எல்லாம் துத்தியா விபக்தி தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். இந்த அச்சுதம் கேசவம், anybody knows can say.
அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் ஸ்ரீதரம் மாதவம் வாசுதேவம் பஜே. அச்சுதானந்தி அச்சுதம் மாதவம் கேசவம் ராமநாராயணம் ஸ்ரீதரம் கிருஷ்ணதாமோதரம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே. வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் மாதவம் கோபிகா வல்லபம் வல்லபம் ஜானகி ஜானகி நாயகம் நாராயணம் ஸ்ரீராமச்சந்திர. ராமச்சந்திரம் பஜே. ஓகே. இதுல பாருங்க, அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம். சோ இது எல்லாமே த்விதியா விபக்தியில. கடைசியில என்ன வருது? பஜே. பஜே அப்படின்னா நான் வணங்குகிறேன். பஜே அப்படிங்கிறது உத்தம புருஷா ஏகவச்சனம். பஜ் தாத்துவோடு உத்தம புருஷ ஏகவச்சனம் பஜே. அப்ப அகம் பஜே, நான் வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம். புரியுறதா? சோ தேர் ஆர் மெனி திங்ஸ். நம்ம படிக்கிறது எல்லாமே நீங்க பார்த்தேன்னா நம்ம வந்து த்விதியா விபக்தி படிச்சுட்டு இருப்போம். ஸ்லோகம் எல்லாமே நிறைய ஸ்லோகங்கள் படிக்கும் பொழுது நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்மளே இப்ப கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல சொல்றோமா அந்த கிளாஸ்ல வசுதேவ சுதம் தேவம். which class do we say? In this class or grammar class? வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அப்போ கிருஷ்ணம் எல்லாரையும் வந்தேயும் அப்படிதான் வந்தனம் செய்கிறேன். நான் வந்தே, அகம் வந்தே. யாரை வணங்குகிறேன்னா வசுதேவ சுதம் தேவம். So Dvitiya Vibhakti is mainly, why I wanted to bring out this is, Dvitiya Vibhakti is mainly used in many slokas. நீங்க அடுத்த தடவை ஸ்லோகம் படிக்கும் பொழுது if you see, okay, அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம Dvitiya Vibhakti நம்ம யூஸ் பண்றோம். Okay, so are you very clear with how to use the Dvitiya Vibhakti? Yes. Yeah. Now we will go to the Tritiya. Okay. இப்போ திருத்தியானா என்ன நான் சொல்லியிருக்கேன்? இன்ஸ்ட்ருமெண்டல். செகண்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஜெக்ட், செகண்ட் இஸ் ஆப்ஜெக்ட், தேர்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். See, I am writing with a pen. நான் பேனாவினால் எழுதுகிறேன். நான் என் தம்பியுடன் செல்கிறேன். ஓகே, அது மாதிரி அதாவது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நான் இதை முன்னாடியே அனுப்பிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். பட் அகெயின் சின்ஸ் வி ஹவ் லாஸ்ட் டச் அண்ட் டூயிங் ரிவிஷன், ஆல் உடன் ஓடு, இந்த 3 வேர்ட்ஸை மனசுல வச்சுக்கோங்க. ஆல் உடன் ஓடு, இந்த 3மே தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ ராமேண அப்படி சொல்லுவோம். ராமேண சக கச்சதி, லக்ஷ்மணக ராமேண சக கச்சதி. ஓகே, சக என்ன சொல்றது? சமசேன பிபதி, சமசேன ஸ்பூனால குடிக்கிறான், சாப்பிடுகிறான். காததி, சமசேன காததி. ஓகே, ராஜா சமசேன காததி, சீதா சமசேன காததி. இப்போ யாராவது கையால சாப்பிடுறா அப்படின்னு சொன்னானா மாதவி ஹஸ்தேன காததி. சோ இப்ப எப்படி சொல்றோம்? ராமேண ராமாபியாம் ராமைஹி, சீதையா சீதாபியாம் சீதாபிஹி. தேர்ட் விபக்தியில இருந்து புல்லிங்க and நபும்சகலிங்கா will have the same forms. Vanena, vanabhyam, vanaihi. It's very easy to study. So whatever we are doing, that's an instrumental. Whatever we are doing, that is the Tritiya.
ஸோ எழுதும்பொழுது அது ஜாக்கிரதையா எழுதணும். ஓகே. பாலக சந்தோஷேன खादति. ओके. बालिका संतोषेण क्रीडति. अम्बा संतोषेण पच्यति. Books. Okay. Okay. Anybody has any doubt in this? Now there are here also we have some special words. Saha. Main third vibhakti la saha. Lakshmanena saha. அதாவது உடன், along with. நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா with, along with. So நம்ம generally sahana, he's going to the market along with his brother. Okay. Ratruna saha gachati. Okay. So saha, இந்த சஹாவோட சேம் மீனிங்லயே சார்த்தம், சாக்கம், சமம் அப்படின்னு 4 இருக்கு. பட் இப்போதைக்கு நீங்க சஹாவை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சஹான்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து வினா. நான் சொன்னேன் உங்ககிட்ட. இப்ப நான் சொன்னேன் ஜலம் வினா மீனாகா நான் ஜீவந்தின்னு சொன்னேன். நீங்க வந்து ஜலேன வினான்னு சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ ரைட். ஜலேன வினா மீனாகா நான் ஜீவந்தி. ஓகே. So these are the விசேஷ நியமாக. ஓகே. ஸோ விசேஷமா நம்ம சொல்றது அந்த என்னன்னா சஹா யூஸ் பண்ணினாலும் வினா யூஸ் பண்ணினாலும் நம்மளுக்கு திருத்தியா வரும். ஸோ வினா மட்டும் நீங்க என்ன நினைச்சுக்கணும், திருத்தியாலையும் வரும் திருத்தியாலையும் வரும். இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த காஸ், ரீசன். அந்த ரீசனை வந்து பிகாஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதனால் இப்போ நான் வந்து கேமரா ஆன் பண்ணல பிகாஸ் ஆஃப் மை ஸ்டமக் பெயின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஐ கேனாட் டை எ சாரி, ஸோ ஐ எம் நாட் ஸ்விட்சிங் ஆன் த கேமரா. இப்போ ஒரு பையன் சொல்றான், அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல, எனக்கு வயிற்று வலிக்கிறது, தலை வலிக்கிறது. ஓகே. அப்போ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்றான். The boy did not go to school because of headache அப்படின்னு சொல்றோம். அப்போ பாலக அப்ப எப்படி சொல்றோம், சிரவேதனை. சி இப்போ வயத்த வலின்னு வச்சுக்கோங்க. இப்போ வயத்த வலின்னா என்ன சொல்றோம், வயர்னா என்னது உதர, தலைனா என்னது சிரக. ஓகே. இப்போ அது ரெண்டையும் சேர்ந்து வேதனா அப்படின்னா வலி. இப்போ உதர வேதனா அப்படின்னு ஒரே வேர்டா எடுத்துட்டா வயிற்று வலி. இப்ப நம்ம வயிற்று வலியினால் பிகாஸ் ஆஃப் ஸ்டமக் பெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ த காரணம், த ரீசன் ஃபார் நாட் கோயிங் டு ஸ்கூல். ஓகே. ஸ்கூலுக்கு போகாத காரணம் என்னது, வயிற்று வலி. வயிற்று வலி காரணத்தினால், வயிற்று வலியால் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஸோ அங்க வந்து திருப்தியா வரும். அப்ப வேதனாங்கிறதுல முடியறதுனால ஆகாராந்தத்தினால எப்படி வரும், சீத்தையா மாதிரி உதர வேதனையா, ராமக உதர வேதனையா ஷாலாம் ந கச்சதி. Okay. Or you can also say na agachat, did not go. லங்குலின்னு சொல்லலாம். ஓகே. நட்டு லங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போயிட்டா? நீங்க பதில் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இருக்கு, ஞாபகம் இருக்குமா? கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்க, ரீடைப் பண்ணுங்க. You cannot be doing this. Okay. So காரணம். இன்னொன்னு வந்து அலம். அலம் அப்படின்னாலே திருத்தியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அலம்னா இனஃப் ஆஃப் மேக்கிங் நாய்ஸ். இதுதான் ஜென்ரலி எக்ஸாம்பிள்ஸ் இதான் கொடுக்கும். நிறைய பையங்கள் சேர்ந்து கத்துறாங்க அப்படின்னா கோலாகலேன அலம், enough of making noise. Okay. The teacher when she enters or the mother
ஆஃப்டர் கோயிங் டு த மார்க்கெட் ஆத்துக்கு வரும்போது நிறைய பேர் கத்தின்னு இருக்கா, ஆத்துல எல்லாரும் கத்தின்னு இருக்கா, குழந்தை எல்லாம் விளையாடின்னு இருக்கா, நிறைய குழந்தைகளை. இப்பெல்லாம் எல்லா ஆத்துலயும் நிறைய குழந்தைகள் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கத்தின்னு இருக்காங்கன்னா அம்மா will say ஸ்டாப் ஸ்டாப், enough of making noise அப்படின்னு சொல்லும்போது, ஹே பாலாஹா, எப்படி சொல்றாரு, ஹே பாலாஹா பாய்ஸ், கோலாகலேன அலம், கோலாகலம், கோலாகலம்னா மேக்கிங் நாய்ஸ். கோலாகலமா இருக்கு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, அதை நம்ம நல்ல ஒரே கோலாகலமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரே சத்தமா இருக்கு. ஓகே, நம்ம விழாலெல்லாம் சொல்லுவோம் கோலாகலமா இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி தட் வேர்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் சம்ஸ்கிருதம் ஒன்லி. அலம் கோலாகலேன. ஸோ இங்கேயே நம்ம வந்து திருப்தியா we are using. எஸ். ஸோ ஏதாவது டவுட் சொல்லுங்கம்மா. மேம், இப்போ எந்த சென்டென்ஸும் நம்ம ரீட் பண்ணி பாக்குறச்ச இப்ப சக வருது, வீணா வருது, அப்படி அலம் வருதுனாலே நம்ம அந்த திருத்தியா விபக்தி வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் மேம். எஸ் எஸ், டு ட்ரை டு மேக் இட். பட் வினா வந்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் வித் செகண்ட் ஆல்சோ. இப்ப ஜலம் வினா அப்படின்னு சொல்லலாம், ஜலேன வினான்னு சொல்லலாம், பஞ்சமிலி வரும். சோ ஜலாத் வினான்னு சொல்லலாம். ஓ, அந்த வேர்ட் வரத பொறுத்துட்டு பக்கத்துல எது வருதோ அதை பொறுத்து நம்ம மாத்தலாம். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். மீனிங் பண்ணி பார்க்கும்போது யூ ஹேவ் டு. ஓகே. So this is all about the third vibhakti. Third என்ன சொன்னேன்னா, it is the instrumental case. அதாவது எதன் மூலமாக நம்ம செய்கிறோமோ அதுதான் third vibhakti. Then we can go to the chaturthi vibhakti. இப்ப சதுர்த்தினா என்ன, அதாவது என்ன சொல்லுவான் வந்து முதல்ல பிரதமா விபக்திக்கு த்விதியா கர்த்திரு பதம் இஸ் பிரதமா, கர்ம பதம் இஸ் த்விதியா. திஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட். த்விதியா வந்து நம்ம என்ன சொல்லணும், வந்து உங்களுக்கு உபகரணம் நம்ம யூஸ் பண்றோம், கரெக்டா? ஸோ இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். காரணம் ஆல்சோ வி சே that is there. Then fourth we say it is sampradana. Sampradana அப்படின்னா it's giving actually. Okay, we are giving somebody something. அப்போ வந்து நம்ம we use it. We use, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு ஆள் எடுத்துப்போம், யாராவது ஒருத்தரை எடுத்துப்போம். கருணக விப்ராய, விப்ரானா பிராமின். ஓகே, விப்ராய தனம் ததாதி. அப்போ கருணா gives money to the Brahmins. ஓகே, அப்போ தனிக்காகனா யாரு, ரிச் பீப்புள். தனிக்காக தனம் ததாதி. யாருக்கு கொடுக்குறா, யாருக்கெல்லாம் இல்லையோ அவளுக்கு கொடுக்குறா. அத மாதிரி இப்போ யாரோ வஸ்திரம் ததாதி. ஓகே, சக வஸ்திரம் ததாதி கொடுக்குறா. ஸோ the person who is receiving, நல்லா பாருங்க, இங்க கொடுக்கிறவா நான், ரிசீவ் பண்றவா இன்னொருத்தர். who is the receiver gets the chaturthi vibhakti. இப்ப ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு நவுன் இருக்கு, நல்லா பாருங்க. சம்பிரதான விபக்தி வரும்பொழுது we must not forget that we have two nouns here. ஒருத்தர் கொடுக்கிறார், ஒருத்தர் வாங்குறார், கரெக்டா? அப்போ கிருஷ்ணஹ குச்சேலாய தனம் தத்தவான் கொடுத்தார் அப்படின்னு பாஸ்ட். அப்போ இங்க கொடுக்கிறார்னே போடுவோம், ததாதி. ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த லிங்கா ஐ எம் புட்டிங் எவ்ரிதிங், சாரி த லக்காரா ஐ எம் புட்டிங் எவ்ரிதிங் இன் பிரசன்ட் டென்ஸ். ஸோ கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தீனாயனா யாரிடம் இல்லையோ, தனிக்காக தீனாய, அப்போ அப்படின்னு சொல்லுவோம் தீனாய. அப்போ எப்படி வரும், தீனாய தீனாபியாம் தீனேபியக. இப்போ தனிக்காகனா பணக்காரர்கள். அப்போ நம்ம சதுர்த்தியை யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல. அப்ப தீனாயனா ஒன்னே ஒண்ணுதான், ஏகவச்சனம். தீனாபியாம்னா த்விவச்சனம்.
தீனேபியகன பகுவச்சனம். இப்ப நிறைய பணக்காரர்கள் இல்லாதவர்களுக்கு நல்லா பாருங்க. How we are translating, this is how you have to understand. அப்போ தீனேபியக இந்த சதுர்த்தி விபக்தி எப்படி வரும்? ராமாய, ராமாபியாம், ராமேபியக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிறதுனா நம்ம போட்டுட்டு தனம். தனம் will be singular. சோ இங்க ரெண்டு நவுன் இருக்கு. யாரு கொடுக்கிறவா? தனிக்காக, the rich men. தீனேபியக அதாவது இல்லாதவர்களுக்கு. சோ இங்க யாரு ரிசீவர், யாரு வாங்குகிறார்களோ, இப்போ ராமக யாருக்கு சொல்லலாம்? ஒருத்தருக்கு. இப்ப ராஜா, ஒரு ராஜான்னு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. இப்ப ராஜான்னு ஒரு பையனுக்கு ராமக, ராமாங்கிற ஒருத்தர் ராஜாங்கிற ஒரு பையனுக்கு ஒரு புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப ராமாவும் இருக்கா, அந்த ராஜாவும் இருக்கா. இப்ப யாருக்கு சதுர்த்தி வரும்? சம்பிரதானம்னா சதுர்த்தி விபக்தி. இப்ப யாருக்கு சதுர்த்தி வரும்னா யாரு அதை பெறுகிறாரோ, who takes, whoever gets the thing from a person. So ராமக ராஜா, ராஜான்னு வருது. கரெக்டா? இப்ப ராஜா கூட வேண்டாம், ராஜா கூட உங்களுக்கு நகாராந்த சப்தமா போயிடுது. அப்ப கிருஷ்ணகன்னு போடுவோம், கிருஷ்ணா சப்தம் போடுவோம். சோ கிருஷ்ணாய, சோ கிருஷ்ணாய, ராமக கிருஷ்ணாய புஸ்தகம் ததாதி. Are you able to get me now? யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? இதுல டவுட் இருந்தானா நம்ம தப்பு பண்ணிடுவோம். மேம் இப்போ கிருஷ்ணா ஆப்போசிட் குபேரா. அப்போ கிருஷ்ணா கொடுக்கறாரு, அவருக்கு குபேரா ரிசீவ் பண்றாரு இல்ல மேம்? அப்போ சதுர்த்தி குபேராக்கு போறதா? குபேராக்கு தானே, அப்படிதானே மேம் சொல்றீங்க? கரெக்ட், அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி. சோ கிருஷ்ணஹ குபேராய தனம் ததாதி. புரியுதாமா? புரியுதுமா. அப்போ கிருஷ்ணா அங்க என்ன சதுர்த்தியா வருவார், என்ன விபக்தியா வருவார் மேம்? பிரதமா தானே கொடுக்கறாரு. ஓகே ஓகே மேம். ஓகே, he is the subject. சப்ஜெக்ட். ஓகே மேம். யாரு கொடுக்கறா? குபேராக்கு கொடுக்கறா. யாருக்கு கொடுக்கறா? சம்பிரதான் குபேரனுக்கு கொடுக்கறா. அப்போ so that will come in chaturthi. but யாரு கொடுக்கறாளோ அவ பிரதமால தான் வருவா. பிரதமா. ஓகே மேம். so this is all what you have to understand. okay, so இப்ப நம்ம what are the words? generally சதுர்த்தினாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமஹ, ஸ்வாஹா, இதெல்லாம் கண்டிப்பா சதுர்த்தியில தான் வரும். நாராயணாய நமஹ, கிருஷ்ணாய நமஹ. okay, so these are all we will get. only ஸ்வஸ்தி பிரஜாபியன்னு நம்ம ஒரு ஸ்லோகம் கூட சொல்லுவோம் கிளாஸ் முடியும் போது. அப்ப ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி அப்படின்னு நன்றாக இருப்பதும் அப்படின்னு பெஸ்ட் விஷஸ் அப்படின்னா ஸ்வஸ்தி. பிரஜாபிய அப்படின்னா பிரஜா இஸ் a ஸ்திரீலிங்கம். so swasti will all, whenever there is a word called namaha, swasti, swaha. okay, இப்ப அக்னயே ஸ்வாஹா. ஓகே, அப்போ நீவன் இந்திராய ஸ்வாஹா. அப்படிதான் ஒரு மந்திரம் சொல்றா உங்க ஆட்ல யாராவதுன்னா யூ லிசன் டு தட். இந்த அக்னியில போடும்பொழுது என்னெல்லாம் சொல்றாளோ, ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்றாளோ, ஸ்வாஹானா இந்த ஆஃபரிங் பண்ணும்பொழுது, அப்போ அந்த ஸ்வாஹா சொல்லும் பொழுது எல்லாமே சதுர்த்தியில தான் இருக்கணும். தட் இஸ் த ரூல். நமஹா சொல்லும் போதும் அதுதான். நமஹா ஆல்சோ வில் டேக் நாராயணாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா. இதே பார்வதியை நமஹா. ஏன்னா பார்வதி இஸ் ஸ்திரீலிங்கம். ஸோ ஸ்திரீலிங்கத்துல சதுர்த்தி விபக்தி எப்படி இருக்கோ, தட் இஸ் வை ஐ செட் விபக்தி படிக்கலைன்னா நம்மளால பண்ணவே முடியாது. we have to go through that and நிச்சயமா ரூல்ஸ் பை ஹார்ட் படிக்கணும். ஸோ நமஹா, ஸ்வாஹா, ஸ்வஸ்தி. நான் தான் ஸ்வஸ்தி பத்தி சொல்லியிருந்தேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய. அப்போ பிரஜைகள் எல்லோருக்கும் நல்லதே உண்டாகட்டும். பெஸ்ட் விஷஸ் டு த பீப்புள். பிரஜாங்கிறது ஸ்திரீலிங்கம். பிரஜாபியக
அப்படிங்கிறது இட் இஸ் பகுவச்சனம். ஓகே, ஸோ பிரஜாயை பிரஜாப்யாம் பிரஜாப்யः. Just as we say சீதாயை சீதாப்யாம் சீதாப்யः, சேம் வே. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வரும். அதே மாதிரி there is one thing, அதாவது ஒரு தாத்து, ஓகே, லைக் ருச். ருச் அப்படிங்கிற தாத்து, ருச்சுன்னா பிடிக்கிறது, நம்ம ருசின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, ருசிக்கிறது. அது அப்படி ருச்சு அப்படின்னா பிடிக்கும். எனக்கு வந்து காஃபி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆயிடுறதுன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும், ஒரு பையனுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும். அப்போ ஒரு சின்ன ஒரு பையனுக்குன்னா ஒரு பாலகாய. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, யாருக்கு பிடிக்கும்? அந்த பையனுக்கு தான் பிடிக்கும். பையனுக்கு என்ன பிடிக்கும்? ஸ்வீட் பிடிக்கும். See, sometimes if you ask questions only, you will get the correct vibhakti. யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பையனுக்கு. ஸோ பாலகாய. வாட் இஸ் ஹி லைக்? ஸ்வீட், மதுரம். ஓகே, எனக்கு சம்ஸ்கிருதம் பிடிக்கும். அப்போ அந்த இடத்துல எனக்கு அப்படின்னு சொல்லும்போது சதுர்த்தி will come there also for அஸ்மத் சப்தத்துல மஹ்யம் சம்ஸ்கிருதம் ரோச்சதே. இந்த ருச்ச தாத்துல இருந்து வருதுதான் ரோச்சதே. whenever there is rochate, there will be only chaturthi vibhakti. okay, சதுர்த்தி யாருக்கு பிடிக்கிறதோ அந்த இடத்துல it will be only சதுர்த்தி. புரிஞ்சுக்கணும். anybody has doubt in this? ராமாய எப்படி சொல்லுவோம் நம்ம? இப்ப ராமா லைக்ஸ் சீதா அப்படின்னு சொல்லுங்க. ராமாய சொல்லுங்க. ராமாய சீதாம் ரோச்சதி. சீதாம் ரோச்சதே. So like that. So you have to be careful about what you are writing. So the rochate is used for those who likes will be in chaturthi. யாருக்கு பிடிக்குமோ அவ வந்து சதுர்த்தியில இருப்பார். So these are all some. இப்ப அதே மாதிரி நமக அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் இப்ப ஸ்வாஹா ஸ்வாஹா. ஸோ நமக, ஸ்வஸ்தி, ஸ்வாஹா, இன்னும் நிறைய இருக்கு, ஸ்வதா, நிறைய இருக்கு. இப்போ சஹ, இப்ப அவன், இப்ப இதுலயும் பாருங்க, இப்போ இன்னொன்னு இருக்கு. இப்போ he is going home, அவன் வீட்டுக்கு செல்கிறான். இப்போ அவன் வீட்டுக்கு செல்றாங்கிறத நம்ம சாதாரணமா எப்படி சொல்லுவோம்? Translated. He is going home. சஹ கிரகம் கச்சதி. Saha griham gacchati. That also can be used in the Chaturthi. Okay. கிரஹா கிரகாய grihaya gacchati. Rama goes to the forest. வனம். ராமாய வனம் கச்சதி. Ramaya brother. To the forest. See, when it is coming in karma padam, அதாவது that is a little difficult, but just understand. அதாவது கத்தியர்த்தக தாத்து அப்படின்னா என்னதுன்னா, கத்தியர்த்தக தாத்துனா ஹோதா the dhatu which does an action, going action, and the action falls on the karma padam. Okay, action falls on the object. The action falls. There we can also use the fourth chaturthi. Okay, just keep it in your mind. You need not ரொம்ப குழப்பிக்காதீங்க. I think that will be a little difficult for you at this point. இப்போ பாலகஹ
ஆம்ரபலம். அந்த ரெண்டு நான் கொடுக்குறேன். ருச் தாத்து அது எப்படி ஒரு சென்டென்ஸ் பண்ணுவேன்? யாராவது பாலகாய ஆம்ரபலம் முச்சதே ரோச்சதே. மோச்சதே. ஓகே, ரோச்சதே. ஓகே, ஓகே. அப்போ அது வந்து ஆத்மநேபதி. அது மூச்சுது. ஆமா, ருச் தாத்து இஸ் ஆத்மநேபதி. Okay, here the subject is what? Amraphalam. Okay, so you have to see that. இப்ப பாருங்க, ஒரு பையன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு புஸ்தகங்கள் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றாரு. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது மித்ராய, புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது புஸ்தகானி. அப்ப இந்த இடத்துல ரோச்சத்தை எப்படி வரும்? What is the subject here? Pustakani. So what will be the verb? Come on. Rochate varma, rochante varma. Rochante. Pustakani is a plural. So rochante. Okay. Rochante. So always keep in mind, whatever is the subject, the verb, I have always told you, subject to verb ஒன்னோட ஒண்ணு இது ஆகணும். ஆனாதான் it should attach with each other. And then there are some more words which always use the chaturthi. We will learn it later also, but just அந்த words மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி வைக்கிறேன். இப்ப நம்ம பிரவேஷா படிச்சவா யாராவது இருந்தாங்கன்னா அவளுக்கெல்லாம் தெரியும். குருத்யதி. ஓகே, குருத்யத்தின்னு குருத்துங்கிற தாத்துனா டு பி ஆங்கிரி. ஓகே, சோ குருத்யதி குருத்யதி தான். ஓகே, இந்த மாதிரி இந்த தாத்து எல்லாம் எங்கெல்லாம் நம்ம பண்றோமோ அதுல வந்து சதுர்த்தி வரும். பார்த்துக்கோங்க. குருத்யதி, அசூயதி. அசூயம்னா என்வி. நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம், அவ வந்து இவளை பார்த்து அசூயப்படுறா அப்படின்னா ஜெலஸ். ஓகே, என்வி எ பர்சன், பொறாமப்படாது. ஓகே, அப்புறம் துருஹ்யதி. துருஹ்யத்தின்னா துரோகம் பண்ணாது. துருஹ்யதி. தென் ஈர்ஷ்யதி. ஓகே, ஈஷ்யதி. ஈர்ஷ்யதி will be again jealousy. Irshati also is jealousy, and asuyati also is jealousy. இதெல்லாம் just தெரிஞ்சுக்கோங்க, but now we need not go into the details of it. So prathama, dvitiya, tritiya and chaturthi, இந்த 4 இதுலயே நம்ம வந்து பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம் நம்ம? They all have rules. We have the rule how to do it. We all know, but we are also seeing the special rules. Special rules alla enadhu? They are the upapadas which go with the vibhakti. Ipa aduthathu we go to panchami. I think we do panchami. Panchami engala varum? Bayam irkumbodella panchami da use pannuvom. Okay, adhaadu bayam irukra edathila panchami use pannuvom. அப்புறம் பஞ்சமி மெயினா என்ன சொல்லுவோம்? அபாதானம். இப்ப நான் சம்பிரதானம்னா the act of giving அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒருத்தருக்கு யார் ரிசீவரோ அவருக்கு தான் சதுர்த்தி வருங்க. இங்க அபாதானம்னா என்னது? செப்பரேஷன். இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்திலிருந்து ஒரு பழம் கீழே விழருது. அப்ப யாரு மெயினா? மரத்திலிருந்து பழம் விழருது. ஆனா யாருக்கிட்டேருந்து அந்த பழம் செப்பரேட் ஆகுது? மரத்துக்கிட்டே இருந்து பழம் செப்பரேட் ஆகுது. சோ who gets the பஞ்சமி? அததான் இங்க பார்க்கணும். இப்ப இங்கேயும் 2 நவுன் இருக்கு, மரமும் இருக்கு, பழமும் இருக்கு. விருக்ஷவும் இருக்கு. இப்போ ஒரு பழம் அப்போ விழருது. இப்போ who gets? இப்ப யார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வருதோ, ஃப்ரம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃப்ரம், அதனிடமிருந்து. அதான் ஓகே, அவருக்குங்கிறது
சதுர்த்தி. அவரிடம் இருந்துங்கிறது தான் பஞ்சமி. ஆஃப் அப்படிங்கிறது சதுர்த்தி இங்கிலீஷ்ல. ஃப்ரம் அப்படிங்கிறது பஞ்சமி இங்கிலீஷ்ல. சோ மரத்திலிருந்து பழம் விழுகிறது. The fruit falls from the tree. அப்போ who gets the panchami? Who, from whom it is separated. So vrikshat. ஓகே, இப்போ மரத்துல இருந்து தான் செப்பரேட் ஆகுது. ஸோ யாருக்கிட்டே இருந்து செப்பரேட் ஆகுதோ, ஃப்ரம் ஹூம் இட் இஸ் செப்பரேட்டட், தட் நவுன் கெட்ஸ் த பஞ்சமி. ஓகே, விருக்ஷஹ பலாத்துன்னு நீங்க போற்றக்கூடாது. 2 நவுன் இருக்கிறதுனால டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ யார்கிட்ட இருந்து பிரியறதோ அவளுக்கு தான் பஞ்சமி. ஸோ விருக்ஷாத் பலம் பததி. The fruit falls from the tree. பழம் மரத்திலிருந்து விழுகிறது. Understood this concept? So the apadanam is the separation. அதுதான் பஞ்சமி விபக்தி. And இன்னொன்னு என்னன்னா பயம். பயம், அந்த பயம்ங்கிற இது இருக்கும்போதே யார்கிட்ட நமக்கு பயம் இருக்கோ அந்த அந்த இது வந்து நம்மளுக்கு பஞ்சமி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து டைகர் கிட்ட பயம், இல்ல பாம்பு கிட்ட பயம் அப்படின்னு சொல்லலாம். பயப்படுறா. குழந்தை வந்து நேற்றுக்கு முந்தா நேற்று கூட படிச்சேன். ஒரு குழந்தை வாசல்ல விளையாடிட்டு இருந்தது, 4 வயசு குழந்தை. அந்த குழந்தை பாட்டு விளையாடிட்டு இருந்தது, பயப்படவே இல்லை. அந்த சீத்தா வந்துட்டே இருந்துதான். இப்பதான் நம்ம இந்தியால தான், நார்த் இந்தியால இந்த சீத்தா பாட்டு அந்த குழந்தைய தூக்கிண்டே போயிடுச்சு. It is gone. The child is not afraid. ஆனா இந்த இந்த நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸ்ல இட் இஸ் அஃப்ரேட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நாட் அஃப்ரேட்னாலும் நானு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பாலக, இப்போ டைகர். இப்போ டைகர் கிட்டதான் பயம், அதனால த டைகர் கெட்ஸ் த பஞ்சமி. வியாகிரகங்கிறது டைகர், இட்ஸ் அ புல்லிங்க. ஸோ வியாகிராத். ஓகே, வியாகிராத் bibeti. P dhatu, that is a different dhatu. So that அதெல்லாம் நீங்க அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். I cannot teach you the ganas now. ஏன் பிபேத்தின்னு வருதுன்னு. பீங்கிறது தாத்து, ஜஸ்ட் அஸ் பட்டு தாத்து பட்டத்தி வர்ற மாதிரி பி தாத்து வந்து பிபேத்தி அப்படின்னு வரும். ஸோ பிபேத்தி பயப்படுகிறது. ஓகே, இப்போ ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல என்ன வரும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ எனக்கு எனக்குன்னா மம, இந்த இடத்துல மமான்னு யூஸ் பண்றோம். எனக்கு பயம் கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு யார்கிட்ட பயம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து யார்கிட்டயும் யாரோ ஒருத்தர்கிட்ட பயம் கிடையாது. அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு பயம் கிடையாது, அதனிடமிருந்து எனக்கு பயம் கிடையாதுன்னா தஸ்மாத். தத்து சப்தத்தோட பஞ்சமி யூஸ் பண்ணும். தஸ்மாத் பீதிஹி நாஸ்தி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணணும். நா அஸ்தி will become நாஸ்தி. நம்ம படிச்சது முன்னாடி. தஸ்மாத் பீதி, அது எப்படி ப்ரொனவுன்ஸ், இன்னொருதோட ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிங்க மாதாஜி. தஸ்மாத் 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 பயம் கிடையாதுன்னு சொன்னீங்க. பயம்க்கு பீதிஹி. பீதிஹி. ஓகே, பீதிஹி, that is a ஓகே ஓகே that is a noun here. பயம் கிடையாது. ஓகே, பயம்ங்கிறத நான் யூஸ் முதல்ல இதுல வந்து நான் வேர்பா யூஸ் பண்ணேன். பி தாத்துவை நான் வேர்பா யூஸ் பண்ணி பிபேத்தின்னு சொன்னேன், பயப்படுகிறது அப்படின்னு சொன்னேன். இப்ப ரெண்டாவதுல வந்து பீதிஹி அப்படின்னா பயம், ஃபியர். எனக்கு ஃபியர் கிடையாது, அதனிடம் ஃபியர் கிடையாது. அப்ப தஸ்மாத் பஞ்சமி தான் வரணும் அந்த இடத்துல. யார்கிட்டயோ பயம் கிடையாது. சோராத், எனக்கு வந்து திருடனிடம் பயம் கிடையாது. சிம்பிளி செய்யுங்க for the sake of sentence. So சோராத் பீதிஹி நாஸ்தி. ஓகே, அப்புறம் இப்போ ஒவ்வொரு இதுலயும் அப்போ காரணம், இந்த பயசிய காரணம் வந்து நம்ம வந்து அதை வந்து என்ன பண்றோம்னா பஞ்சமியில தான் நம்ம வந்து போடுறோம். இப்போ இப்போ நம்ம வந்து ராம or anybody say
ராஜா அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க இந்த இடத்துல. இல்லாட்டா சோரக, சோரக அவன் திருடன் வந்து யார்கிட்ட, போலீஸ்காரர்கிட்ட பயம் கிடையாது. கரெக்டா? அப்போ போலீஸ்காரங்கிறதுக்கு என்ன, ஆரக்ஷக. அப்போ போலீஸ்காரரிடம் ஒருத்தர் கூட கிடையாது, நிறைய போலீஸ்காரர்கிட்டயே அவளுக்கு பயம் கிடையாது. சோ ஆரக்ஷக பஞ்சமியில வரணும். அப்போ how it will come, நிறைய போலீஸ்காரர், what will be the பகுவச்சனம் of that, ராமேபியக மாதிரி ஆரக்ஷேபியக பிரீத்திஹி நாஸ்தி. ஓகே, புரியுதாமா? புரியுதுங்கம்மா. சோ இன்னொன்னு வந்து பூர்வ பர. பூர்வம் இப்ப வந்து நம்ம இதுல என்ன சொல்லலாம், இப்போ ஒருத்தர் வந்து பிப்ரவரி மாசம், ஓகே நல்லா பாருங்க, பிப்ரவரி மாசம் இருக்கு, ஜனவரி மாசம் இருக்கு. ஓகே, இப்போ ஜனவரி மாசம் இருக்கு, பிப்ரவரி மாசம் இருக்கு. இப்போ ஜனவரி மாசம், ஜனவரி மாசத்துக்கு அப்புறமா பிப்ரவரி மாசம் வரும். இப்போ முதல்ல நம்ம பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசாத் பரஹ, ஆஃப்டர். ஓகே, ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசாத் பூர்வக. நல்லா பாருங்க, திரும்பவும் சொல்றேன், ஒரு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இப்போ யுதிஷ்டிரக, பீமக, அர்ஜுனக, நகுலக, சகாதேவக. இப்ப நம்ம 5 பாண்டவாவை வச்சு எடுத்துக்கோம். இப்போ அர்ஜுனக, ஓகே, அர்ஜுனக, நகுலா பூர்வக, சகாதேவக, யுதிஷ்டிராத் பரஹ. புரியுறதா? பெரியவன் சிறியவன் அப்படின்னு, அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி, அடுத்தவன். பட் முன்னாடி பின்னாடிங்கிறது வேற, தட் இஸ் a general meaning, but what அடுத்தவன் vibhakti we are using, அடுத்தவன், yeah, but we are using the vibhakti, so நீங்க பார்க்கணும். Okay, so பூர்வக பரஹ, these are the 2 upapada vibhaktis which get the panchami. ராமஹ லக்ஷ்மணாத் பூர்வக, லக்ஷ்மணஹ ராமாத் பரஹ. புரியுதா? Come on ma, please answer, because I can't see you all. Yes Mataji, Because I புரியுதுங்க cannot Mataji. see you, no, that is why I'm asking. Okay, then there is one thing, vina, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், ஜலாத் வினா மீனாஹா ந ஜீவந்தி. ஜலம் வினா ந ஜீவந்தி மீனாஹா, ஜலேன வினா மீனாஹா ந ஜீவந்தி, ஜலாத் வினா மீனாஹா ந ஜீவந்தி. இப்போ இன்னொன்னு வந்து ஒண்ணு இருக்கு, ரித்தே. அது பஞ்சமியில தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அது ஜென்ரலி எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து எக்ஸப்ட் ராமா இல்லாட்டா நாராயணா, உன்னை தவிர என்னை யாரு காப்பாத்துவா, உன்னை விட்டா எனக்கு வேற கதியே கிடையாது அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி, உன்னை விட்டா என்னை யாரு காப்பாத்துவா அப்படின்னு நம்ம சுவாமி கிட்ட கேட்கிற போது, அந்த இடத்துல வந்து வித்தவுட் யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண முடியாது, வினா யூஸ் பண்ண கூடாது, நம்ம ரித்தே. ஓகே, இந்த ரித்தே வரும்போது பஞ்சமி தான் வரணும். சோ ராமாத் ரித்தே, நாராயணாத் ரித்தே, கஹ மாம் ரக்ஷதி, என்னை யார் காப்பாற்றுவார்கள்? ஓகே, புரியுதா? திரும்பவும் சொல்றேன், ராமாத் ரித்தே, கிருஷ்ணாத் ரித்தே. ரித்தேக்கு எங்க யூஸ் பண்றோம்? பஞ்சமி வரும்பொழுது அந்த ரித்தே வேர்டு வந்தா கண்டிப்பா அந்த நவுனுக்கு நம்ம பஞ்சமியை தான் யூஸ் பண்றோம். ராமரை விட்டா என்னை யாரு காப்பாத்துவா, கிருஷ்ணரை விட்டா என்னை யாரு காப்பாத்துவா, கஹ யாரு,
காப்பாற்றுவார். ரக்ஷதி மாம் அப்படின்னா என்னை, என்னை யார் காப்பாற்றுவார்கள்? ராமரை விட, ராமரை விட்டால் என்னை யார் எக்ஸெப்ட் ராமா. Who will save me? Who will protect me? ரக்ஷதி, who will protect me அப்படின்னு. ஸோ அது இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான இருக்கு, பகிஹி. பகிஹினா வெளியே, வீட்டுக்கு வெளியே. ஓகே, பகிஹி அப்படின்னு வந்தாலே பதிய பத்தி பகிஹி நான் அனுப்புறேமா எல்லாமே. பகாரா, ஹகாரா, இகாரா, விசர்க்கம். ஓகே, பகிஹி அவுட் சைட். இப்போ நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கு. ஓகே, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு ரோடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு கடை இருக்கு, வீட்டுக்கு வெளியில ஒரு கிரவுண்ட் இருக்கு, எது வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் நான் சும்மா வீடுங்கிறத சிம்பிளா எடுத்துருக்கேன். இப்போ இப்போ எப்படி வரும் அது? பஞ்சமி எடுத்துக்கணும் அந்த வீடுங்கிறதுக்கு, வீட்டுக்கு வெளியில. ஓகே, அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப கிருஹாத் பகிஹி, வீட்டுக்கு வெளியே. கிருஹாத் பகிஹினா இட் இஸ் அவுட் சைட். அந்த பகிஹி சப்தம் வந்தானா இட் வில் டேக் த பஞ்சமி. அப்போ கிருஹாத் பகிஹி விருக்ஷஹ அஸ்தி, கிருஹாத் பகிஹி மார்கஹ அஸ்தி. ஓகே, ஜலாத் பகிஹி மீனஹ ந ஜீவதி. நல்லா பாருங்க இந்த சென்டென்ஸ, ஜலாத் பகிஹி அப்போ தண்ணீருக்கு வெளியே, மீனஹ மீன், ந ஜீவதி ஓகே cannot live. ஓகே, அப்போ இங்கிலீஷ்ல சொல்லலாம் வாழ முடியாது, ந ஜீவதி. ஓகே, அப்புறம் ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பாட்டசாலான்னு சொல்லுவோம். ஓகே, இல்ல பாட்டசாலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாட்டசாலாயா, பாட்டசாலா அப்படிங்கிறது ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். ஓகே, அதனாலதான் நான் வந்து பாட்டசாலாங்கிற வேர்டு எடுத்தேன். ஷாலா அப்படின்னு சொன்னானா ஸ்கூல், பாட்டசாலா. பாட்டசாலா ஸ்திரீலிங்கமா இருக்கிறதுனால அதுக்கு பஞ்சமி வந்து பாட்டசாலாயாஹா, சீதாயாஹா மாதிரி பாட்டசாலாயாஹா. பஹிஹி வெளியே என்ன இருக்கு? கிரவுண்ட் இருக்கு, விளையாடுற கிரவுண்ட். அப்போ கிரீடாங்கனம், கிரீடாங்கனம்னா பிளே கிரவுண்ட். பாட்டசாலாயாக பஹிஹி கிரீடாங்கனம் அஸ்தி, அவுட் சைட் ஸ்கூல். புரியுதுலாமா? ஓகே மாதா. Okay. So I think we'll just stop here. I could do up to Panchami only. I thought of completing the vibhaktis today, but since I took the